நிர்ணயம் செய்கிறீர்கள் என்பதில் தெளிவாக. அவன் கையில செப்பு காசு ஒண்ணு போட்டார் ராஜா. அவன் பிடிக்க போனவன் விட்டுட்டான் கேட்ச். ஐபிஎல் பார்க்காதவன் போல கீழே விழுந்துருச்சு சாக்கடையில கைய போட்டான். ராஜாக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏய் போடாத வெள்ளி காசு வச்சு போட. வெள்ளி காசு வாங்கிட்டு மறுபடியும் கை போட்டான். ஏய் என்னடா இல்லடா தங்க காசு வச்சு போட. தங்க காசு வாங்கிக்கிட்டு கை போட்டான் சாக்கடையில. ஏய் தங்க முடிப்பு வச்சுக்கடா மறந்துடுறாங்க. இந்தாடா தங்க முடிப்பை வாங்கிட்டு கை போட போனாங்க. ராஜா வந்து உட்காந்துட்டாங்க பிளாட்ஃபாரத்தில். உனக்கு எது கொடுத்தா அந்த சாக்கடையில கை போட மாட்டேங்க? என் ராஜாங்கத்துல பாதி வச்சுக்கூடா, நாளையிலேருந்து நீயும் ராஜாடா. கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, நீ ராஜாங்கம் பிரிக்கும் போது இந்த சாக்கடை அந்த பகுதியில் வருமா? என்ன பண்ணீங்க?